நம்மளுடைய முதல்வர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய சேப்பாக்கம் மாதிரி கோயம்புத்தூர்லேயும் அரசு செலவில் நாங்கள் வந்து ஒரு மைதானம் அமைச்சு தருவோம் அப்படின்ற மாதிரி. நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்னா அந்த டாஸ்மார்க் தான். அதுலேருந்து வரக்கூடிய வருமானத்தை அவங்க தேர்தலுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது வந்து மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் பதில் சொல்லணும். எடப்பாடி கூட ரொம்ப கேஷுவலாக பேசுறாரு. அந்த முதல்வர் கூட ஜாஃபர் சாதிக் எடுத்த புகைப்படம் அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அருமையான புகைப்படம் அப்படின்றாரு. நேயர்களுக்கு வணக்கம். எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் முதலமைச்சர் மேலே ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு. குற்றச்சாட்டு வைக்கிறது மட்டும் இல்லாமல் அது சம்பந்தமாக நேரில் புகாரும் கொடுத்துருக்குறாங்க. அது குறித்து நம்ம விரிவாக பேசுவோம். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. டாஸ்மாக்ல இருந்து வரக்கூடிய வருமானம் வந்து அரசாங்கத்துக்கு போகலை, வேற எங்கேயோ போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. என்னன்றதை டிஸ்கஸ் பண்ணுறோம். சூர்யா வணக்கம். வணக்கம் பிரதீப். ஃபர்ஸ்ட் இதுலேருந்து போவோம். முதலமைச்சர் மேலே என்ன குற்றச்சாட்டு, எதுக்காக ஒரு புகார் கொடுத்தாங்க? அதிமுகவினுடைய வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு இன்பத்துறை அப்படின்னு ஒரு நபர் இருக்காரு. அவர் தான் போய் தலைமையகத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் தலைமை அதிகாரிக்கு வந்து ஒரு புகார் கொடுக்குறாங்க. முதல்வர் மீது தேர்தல் நடத்தை விதிமுறைகளை அவர் மீறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் கொடுக்குறாங்க. என்ன மீறினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக உங்களுக்கு தெரியும், தேர்தல் விதிகளில் வந்துட்டு உங்களுடைய கட்சியின் சார்பில் நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் அவ்வளவுதான். பட் நீங்கள் ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அரசு மூலமாக நடத்தக்கூடிய சில விஷயங்களை உங்களுடைய வாக்குறுதி மாதிரி கொடுத்து ஓட்டு கேட்கக்கூடாது அப்படின்றது ஒரு ரூல். உங்களுக்கு தெரியும் அது. சரி, ஓகே. இவர் என்ன பண்ணாரு, ஸ்டாலின் அவர்கள் நம்மளுடைய முதல்வர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய சேப்பாக்கம் மாதிரி கோயம்புத்தூர்லேயும் அரசு செலவில் நாங்கள் வந்து ஒரு மைதானம் அமைச்சு தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. வாக்குறுதியில் தானே வரும் ஆக்சுவலா. ஏன்னா சென்னையில் இருக்கக்கூடிய மைதானம் மாதிரி நாங்கள் ஜெயிச்சா நாங்கள் கோயம்புத்தூர்ல அமைச்சு தரோம் அப்படின்றது ஒரு வாக்குறுதி தானே. அவர் ஜெயிச்சா அமைச்சு தருவோம்னு சொல்லவே இல்லை. ரெண்டாவது வாக்குறுதிகள் முன்னாடி கொடுத்து முடிச்சிட்டாங்க. ஆமா, இவர் நேத்தோ முந்தானத்தை சொல்லியிருக்காரு, அரசு செலவுல நாங்கள் கட்டி தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு தோணுது இப்போ, அதனால சொல்றேன். இது நீங்க அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து அரசு மூலமா நீங்க ஆளுங்கட்சியா இருக்கீங்க. அரசு நீங்க இல்லைனாலும் அங்க யாரு இருந்தாலும் அதை செய்ய தான் போறாங்க. அரசு மூலமா உங்களுடைய பதவியில் இருக்கீங்க, நீங்க ஒரு அந்தஸ்துல இருக்கீங்க, அதை பயன்படுத்தி நாங்கள் இதெல்லாம் பண்ணுவோம், அதனால ஓட்டு போடுங்கன்னா அது எப்படி, எந்த லாஜிக்? இதே மாதிரி வந்து நிதித்துறை அமைச்சரும் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு, ஜெயிச்சா வந்து நாங்கள் எல்லாருக்கும் 1000 ரூபாய் வந்து கொடுப்போம் மகளிருக்கு. இதுவும் தப்பு. இப்போ நீங்கள் கேட்டீங்க, ஒரு அருமையான ஒரு கேள்வி கேட்டீங்க. இதை வந்து அவர் மறந்துருப்பாரு, அவர் சொல்லியிருக்கலான்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. நான் இப்போ இப்படி யோசிப்போம். நம்ம ஒரு மிகப்பெரிய சேப்பாக்கம் மைதானம் மாதிரியான ஒரு மைதானத்தை கோயம்புத்தூரில் எடப்பாடி பழனிசாமி அவர்களால், இப்போ எதிர்க்கட்சி தலைவர் அவரோ அல்லது நாம் தமிழர் கட்சியோ அல்லது அண்ணாமலை அவர்களோ யாரோ ஒருத்தவங்க கட்ட முடியுமா? இப்போ இல்லை, வாய்ப்பு இல்லை. அவங்க கட்டணும்னா அந்த இடம் வந்து ஒரு ஆக்சுவலி அது அரசுக்கு சொந்தமான ஒரு இடம் மாதிரி மாறிடுறாங்க. ஒரு இடம் வேணும், அரசோடைய நிதி வேணும், பல பேருடைய பெர்மிஷன்ஸ் வேணும். இது எல்லாம் வேணும்னா அரசு தான் பண்ணணும். அதை இவங்களால பண்ண முடியாது. அப்போ இவங்க அதை பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னா, இவங்க நாங்கள் அரசில் நாங்கள் இது ஆட்சியில் இருப்போம், ஆட்சியில் இருக்கிறதுனால நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை வந்து அதுவும் இல்லாமல் இது நடக்கிறது எம்பி எலெக்ஷனு. இவங்க ஸ்டேட்டுக்குள்ளே இவங்க பண்ணுறதெல்லாம் சொல்லி எம்பிக்கு ஓட்டு கேட்குற மாதிரி பண்ணுறாங்க. இது வந்து தேர்தல் விதிமுறையை மீறுறதுக்கு தான் சமம். நீங்கள் சொன்ன மாதிரி அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் முதல் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தகுதியான பெண்களுக்குன்னு கொடுத்தாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, எலெக்ஷனை முடிச்சு நாங்கள் எல்லாருக்கும் கொடுப்போம் அப்படின்றாங்க. கொடுக்கவே முடியாதுங்க, சாத்தியமே கிடையாது. இவங்க கொடுக்குறாங்க, கொடுக்க முடியாது, அதெல்லாம் ரெண்டாவது. இதுவே நீங்கள் அரசு திட்டம் ஆயிடுச்சுங்க, நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்தது, அதை நீங்கள் மறுபடியும் வந்து எல்லாருக்கும் கொடுப்போன்றது எப்படி உங்களுடைய வாக்குறுதி ஆகும்? நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி ஓட்டு கேட்குறீங்க, மக்களை ஏமாற்றி ஓட்டு கேட்குறீங்க அந்த இடத்துல. இப்போ இதுவுமே தேர்தல் விதிமுறைகளை மீறுறதுக்கு சமம் தான். ஸோ இந்த மாதிரியான காரணங்கள்னால தான் இன்பதுரை அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா, போய் அதிமுக சார்பில் எடப்பாடி அவர்கள் அவங்க எல்லாமே அவங்க சார்பில் முடிவு பண்ணி தான் முதல்வர் மீது போய் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. கடந்த முறை வந்து எலெக்ஷன் அப்போ வந்துட்டு ஜெயலலிதா அவர்கள் வந்து கடந்த முறைனா அவருடைய ஆட்சி பீரியடில் சொல்கிறேன், அவர் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இந்த மாதிரி தான் அவர் ஒரு வாக்குறுதியை கொடுத்தாரு. இது வந்து தேர்தல் விதிமுறைக்கு விதியை மீறிட்டாங்க. அம்மையார் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆமாம், ஜெயலலிதா அவர்கள் வந்து வாக்குறுதி கொடுத்தாங்க. அந்த கொடுக்கும்போது ஜெயலலிதா அவங்க வாக்குறுதியை விதிகளை மீறிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாலினே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாரு. ஓ, ஓகே, சரிங்களா. அதாவது ஸ்டாலின்னா அவங்க திமுக சார்பில் போய் கொடுத்திருந்தாங்க. அப்போ தேர்தல் ஆணையம் ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்புறாங்க, நீங்கள் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கரண்ட்ல அவங்க சிஎம் நினைக்கிறேன், நம்ம சிஎம் அவங்க கரண்ட்ல சிஎம் அவங்க ஆளுங்கட்சி. அப்போ அவங்க போய் விளக்கம்லாம் கொடுத்தாங்க. இப்போ இவங்க கம்ப்ளைண்ட்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, எப்படி ஜெயலலிதா அவர்கள்ட்ட நீங்கள் விளக்கம் கேட்டீங்களோ அதே மாதிரி இவர் நீங்கள் கொண்டு வந்துருக்காங்க. நியாயம் தானே? கரெக்ட். அடுத்து இந்த மாதிரி நிறைய விதிமுறைகள் அங்கங்கே மீற தான் செய்யுது. உதயநிதி அவர்கள் வந்து மேடை அங்கே பிரச்சாரத்தில் போய் பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா,
இஷ்டத்துக்கு வந்து அவர் சொன்னதை திருப்பி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. இதுவுமே விதிமீறலில் தான் வருது. ஸோ இதெல்லாம் ஒரு சில பாயிண்ட்ஸ் அவங்களும் விட்டுருக்காங்க. பட் மெயினான பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் நம்ம தேர்தல் ஆணையம் என்ன முடிவெடுப்பாங்க அப்படின்னு. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்காதோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் இன்பதுரை அவர்கள் தான் அடுத்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தேர்தல் ஆணையத்தினுடைய காதில் சங்கூதுற மாதிரி ஊதிட்டு வந்திருக்கோம் அப்படின்னாரு. காதில் நல்லா உழுகட்டும் அப்படின்னு. ஒருவேளை அவங்க நடவடிக்கை எடுக்கலாட்டி நீதிமன்றங்கள் இருக்குன்றதை மறந்துடக்கூடாது. நீதிமன்றங்கள்லையுமே சரியான இது வரல அப்படின்னா நாங்கள் உச்சநீதிமன்றத்தை நாடுவோம் அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க அவங்க. ஸோ அவங்க இந்த விஷயத்தை லேசாக எடுக்கல, சீரியஸாக தான் எடுத்திருக்காங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே புரியுது. இன்னொரு விஷயம் சூர்யா, டாஸ்மாக்ல இருந்து வரக்கூடிய வருமானம் அரசாங்கத்துக்கு போகல, வேற எங்கேயோ போகுது அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. என்ன வருமானம், யாருக்கு போகுது, எங்க போகுது? இந்த குற்றச்சாட்டுமே இன்பதுரை அவர்கள் அதே ப்ரெஸ் மீட்டில் தான் வைக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தெரியும் டாஸ்மாக் வந்து இப்போ வந்து டாஸ்மாகில் வரக்கூடிய வருமானங்கள் அரசு கஜானாவுக்கு போகணும், அரசுடைய கருவூலத்திற்கு போகணும். இதுதான் தன்னால் நடந்துட்டு இருந்துச்சு. இதில் சின்ன முறைகேடுகள் நடந்துச்சு. அப்பப்போ வந்து நீங்கள் செய்திகள் அவங்க காலப்பட கேட்டிருப்பீங்க. பாட்டிலுக்கு 10 ரூபாய் எத்தனது உள்ள சின்ன முறைகேடுகள் நடந்ததுல உங்களுக்கு தெரியும். 10 ரூபாய் ஏத்துனது கிடையாது, 10 ரூபாய் இவங்க அடிஷனலா வாங்கினது. சாரி, ஏத்துனது கிடையாது. இவங்க ஒரு பாட்டில் வந்து 100 ரூபாய் அப்படின்னா அவங்க 110 ரூபாய் கேட்கறது, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கேட்கறது, இந்த மாதிரி முறைகேடுகள் நடந்துச்சு உங்களுக்கு தெரியும். இப்போ என்ன சொல்றாங்க, ஒரு பெரிய பகீர் குற்றச்சாட்டு வந்து இவர் வைக்கிறாரு. இந்த டாஸ்மார்க்களுக்கு இருந்து வரக்கூடிய வருமானம் அரசு கருவூலத்திற்கு போகாமல் அரசியல் கட்சிகளின் தேர்தல் செலவுக்கு போயிட்டு இருக்கு. ஓ சரி சரி. யாரா சொல்றாரு? இப்ப முதல்வர் தான் டைரக்டா சொல்றாரு, டிஎம்கேவே சொல்றாரு. அப்ப அவங்க வந்து அரசு கஜானால போடாம அவங்க கட்சியோடைய எலெக்ஷன் வேலைக்கு செலவு பண்றதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. இவர் வந்து அவர் குற்றச்சாட்டை வைக்காம இந்த மாதிரி தகவல்கள் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நம்மளால சொல்ல முடியாது. இல்ல எனக்கு புரியல, நீங்க சொல்றத நான் இப்படி எடுத்துக்கலாமா? இப்போ டாஸ்மாக்ல இருந்து வர கலெக்ஷனை இவங்க வந்து கவர்மெண்ட் கிட்ட கொடுக்காம அந்தந்த கேண்டிடேட்டுடைய செலவுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்கன்றதை எடுத்துக்கலாமா? அப்படிதான் அவர் சொல்லியிருக்காரு. ஓகே, கிட்டத்தட்ட நீங்க கரெக்டாக தான் சொல்றீங்க. அப்படிதான் சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்னா அந்த டாஸ்மார்க் தான். அதுலேருந்து வரக்கூடிய வருமானத்தை அவங்க தேர்தலுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது வந்து மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் பதில் சொல்லணும். குறிப்பாக நிதித்துறை அமைச்சர் வந்து கண்டிப்பாக அதுக்கு பதில் சொல்லணும். இந்த கம்ப்ளைண்ட் வந்து யார் மேலே கொடுத்துருக்காங்கன்றதையும் நான் சொல்லிடுறேன். முதல்வர் மேலே மட்டும் தான் கொடுத்தாங்கன்றதை நான் இன்ட்ரோவில் கூட சொல்லியிருந்தது. பட் முதல்வர் மட்டும் கொடுக்கல, அமைச்சர்கள் யார், உதயநிதி ஸ்டாலின், தங்கம் தென்னரசு, இன்னும் 2-3 பேர்ல லிஸ்ட்டில் இருக்காங்க. எல்லாரும் மேலேயுமே போய் தேர்தல் விதிமுறையை அவங்க மீறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதிமுக சமீப காலமாகவே வந்து இந்த தேர்தல் பரப்புரையில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப அனல் பறக்கிற மாதிரி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு தான் வராங்க. நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. மேடைக்கு மாடல் வீடியோ போட்டு காட்டுறாங்க, ஆடியோ போட்டு காட்டுறாங்க, மீம்ஸ் போட்டு காட்டுறாங்க. எங்கே போனாலும் நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஓப்பன் பண்ணாலும் அவங்க தான் வராங்க, நியூஸ் பார்க்கணும் அவங்க தான் வராங்க. இந்த நியூஸை படிக்கும்போது கூட அவங்களோட ஆடு தான் வருது. எல்லாமே எடப்பாடி கூட ரொம்ப கேஷுவலாக பேசுறாரு. அந்த முதல்வர் கூட ஜாஃபர் சாதிக் எடுத்த புகைப்படம் அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அருமையான புகைப்படம், ஒரு இயல்பா பேசுற. வீட்டில் நம்ம கல்யாண ஆல்பம் பார்க்கும்போது நல்லா எடுத்திருக்கானே போட்டோகிராஃபர், சூப்பர் நல்லா இருக்கு, இது எங்க எடுத்தீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இவர் பார்த்துட்டு நல்லா எடுத்திருக்காங்கல்ல, என்ன ஜாஃபர் சாதிக் மட்டும் இருக்காப்புல. ஸோ அந்த அளவுக்கு அவங்க கேஷுவலாக மக்கள்கிட்ட நல்லா ரீச் ஆகி ஒரு அனல் பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் பத்தாது, சாதம் மட்டும் சாப்பிட்டா பத்தாது, கடைசியில் பாயாசம் வேணுன்ற மாதிரி இந்த போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ போய் ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து டிஎம்கே வந்து எப்படி என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி வைப்போம். மேபி இன்னைக்கு வந்து அந்த விஷயத்தை வந்து அவங்க பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். நேற்று ஈவினிங் வந்து இவர் மோடி அவர்கள் வந்திருந்ததுனால இந்த செய்தியை பரவாயில்ல வெளியே மக்களால் பேசப்படலை. அதனால் இது கொஞ்சம் மறைஞ்சிருச்சு. அவர் நியூஸ் ஃப்ளாஷ் ஆனனால. பட் இன்னைக்கு வந்து இதை பற்றி பேசுவாங்க நம்ம நம்பலாம். நன்றி சூர்யா. நன்றி.